போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். நம்ம காணோன்னு இத்தனை நாளா நாங்க தேடி அலையாத நாட்களே இல்ல, விசாரிக்காத ஆட்களும் இல்ல. அவர் காணாம போனதுல இருந்து கையில நீ மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே பார்க்காத கஷ்டமும் இல்ல, அனுபவிக்காத அவமானமும் இல்ல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இத்தனை நாள் கழிச்சு வந்து அவரை நீங்க தான் அடிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? அவர் அடிச்சு போட்டேன்னு இவ்வளவு சாதாரணமா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க கோவம் புரியுதுங்க. நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம்தான். ஆனா மன்னிப்புங்கிற வார்த்தையை தவிர வேற என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நாங்க வேணும்னு பண்ணலங்க. மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? என் குடும்பத்தை மொத்தமா சின்ன பின்னமாக்கிட்டு இப்ப வந்து மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சரி கட்டிடலான்னு நினைக்கிறியா? இல்லத்த, எங்க மாப்பிள்ளை காணாம போன நாள்ல இருந்து என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? புருஷனை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், அவ புருஷன் காணாம போனதுக்கு காரணம் அவதாங்கிற அவ பேரையும் சுமந்துக்கிட்டு அவ எவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? என் பொண்ணு பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசுனாங்க. ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் போன்ல பரவ விட்டு இருக்கிற தப்பான நியூஸ பாத்துட்டு அவளை எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் கண்டிப்பா வந்துருவான், நடக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் என்ன மீட்டு கொண்டு வந்துருவான்னு அவ நம்பிக்கிட்டு இருந்தாப்பா. ஆனா இப்ப நீ வந்து அவரை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு நிக்கிற. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வேற சொல்ற. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நாங்க என்னப்பா உங்களுக்கு பாவம் பண்ணோம்? எதுக்கு என் பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க? இல்ல, நீ எதுவும் பேசாத, முதல்ல வாயை மூடு. அத்தை கித்தனை ஏதாவது பேசின மரியாதை கெட்டுடும். அம்மா, நடந்த தப்புக்கும் பாலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. நாங்க தான் ஏதோ குடிச்சிட்டு அவன் போதில சொன்ன விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு நாங்க தான் அவசரப்பட்டோம். ஒருத்தர் அடிக்கும் போது உங்களுக்கு அது தப்புன்னு தோணலையா? போதும் இல்ல சுயநினைவு இல்லாம சொன்னா அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை, நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் நான் இங்க வரல. என்னால நடந்த எல்லா பிரச்சனையும் நானே சரி பண்றேன். கயலண்ணியோட வீட்டுக்காரர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்னால ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். என்ன நம்புங்க அத்தை, நான் அவரை தேடி கண்டுபிடிக்கிறேன். அக்கா, நீயாவது நான் சொல்றத நம்புக்கா. என்னால கயலண்ணியும் இந்த குடும்பமும் ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. இதுக்கு மேலேயும் நாங்க பண்ண தப்புக்காக நீங்க யாரும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம்க்கா. இந்த ஊர் உலகத்துல எங்க இருந்தாலும் அவரை நான் தேடி கூட்டிட்டு வரேன்க்கா. யாராவது ஒருத்தராவது என்ன நம்புறேன்னு சொல்லுங்களேன். அக்கா, நீயாவது சொல்லுக்கா, என்ன நம்ப சொல்லுக்கா. என்னப்பா நம்பணும்? என்ன நம்பணும்? உன்னை நல்லவன்னு நம்பினதுனால தானே இப்படி ஒரு தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்க. இதுக்கு மேலேயும் உன்னை நம்பி எங்களுக்கு என்ன ஆக போகுது? அத்தை, நான் ஏதோ தெரியாம இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன். என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. உனக்கு தண்டனை தானே வேணும், நான் கொடுக்கறேன்டா.
சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் மாட்டிட்டு இருக்கியா? சொல்றது கேளு.